Hello friends, welcome back to Naga Cooking Series. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க Naga Cooking Series சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்யிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் வறுத்தா போதும். வறுத்தாச்சு. இப்போ இது கூட 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். 7 மிளகாய் வத்தை எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்குவேன். வறுத்தாச்சு. இப்போ சூடு ஆறினோடனே இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வலுவலுப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி எடுத்துட்டு லேசாக கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச செட்டிநாடு மசாலாவை சிக்கன் கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து 250 ml. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்து 1/2 கப் தயிர் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்துடலாம். அடுப்பை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி. இது சாதம், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செட்டிநாடு சிக்கன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகா குக்கிங் சீரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.